தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தாராவை பத்தி ஒரு வீடியோல பார்த்தோம். அப்போ வந்து நம்ம கிரீன் தாரா பத்தி வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல ரெட் தாராவை பத்தி தான் வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக மம்மியும் வந்தாச்சு. ஹாய் மம்மி. ஹாய் பேபி, எப்படி இருக்கீங்க? how are you? Yeah, I'm good. So நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தாரா அம்மாவை பத்தி வந்துட்டு பேசணும். நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்கள பத்தி தெரியாது. நம்ம நிறைய விஷயம் வந்துட்டு பேசணும். அப்போ வந்துட்டு கிரீன் தாராவை பத்தி நம்ம பேசுறோம். அதுக்கப்புறமா நம்ம ரெட் தாரா, எல்லோ தாரா பத்தி அப்புறமா பேசலாம்னு சொல்லி இது பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரெட் தாரா பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ ரெட் தாராவை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ரெட் தாரா வந்து மெயினா ஒரு லவ்க்காக, ஓகே, ஈவன் தோ ரெட்டுங்கிறது ஒரு ஃபியர்ஸ்ஃபுல் கலர், அதாவது ஒரு கோமான கலர் சொல்லுவாங்க. இந்த உக்ரமான கடவுளுக்கு ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோமான கடவுளுக்கு யூஸ் பண்ற ரெட் தாரா வந்து இதுல வந்து லவ்வுக்காகவும் ரெட் தாரா பர்டிகுலர்லி. ஓகே, ரெட் தாராவை சேன் பண்ண நம்மளோட ஆரான்னு சொல்றோம்ல, ஆரா வந்து ரொம்ப அட்ராக்டிவா ஆயிடும். ஓகே, ரொம்ப பிரைட்டா இருக்கும். இப்போ நம்மளோட ஆரா வந்து இப்போ நம்ம ஆரா அட்ராக்டிவ் ஆக ஆக, ஆரா நல்ல பெருசா ஆக ஆக என்ன ஆகும், we tend to attract இல்லையா, நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணிக்கிற சக்தி வந்துடும். ஸோ அப்ப என்ன ஆகும், பீப்புளும் அட்ராக்ட் ஆவாங்க. நம்ம செய்யற விஷயங்கள் இப்போ ஒருத்தங்களுக்கு நம்மளுக்கு ஒரு வேலைக்கு போறோம், அந்த ஜாப் இன்டர்வியூ கொடுக்குறோம். அப்போ வந்து அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருந்தா தானே, ஓ இவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க, ஷீஸ் அ குட் ஃபிட், அந்த மாதிரி ஒரு பிடிச்சிருந்தா தானே அவங்க நம்மளுக்கு ஒர்க் கொடுப்பாங்க. கண்டிப்பா. ஒரு பொண்ணு பார்க்க வராங்க, இல்ல ஒரு பையன் பார்க்க போறாங்க, பிடிச்சிருந்தா தானே அந்த கல்யாணம் நடக்கும். வேற ஒண்ணு தப்பா இதை யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஜென்ரலாவே நம்மளுக்கு அந்த ஆரா வந்து பாசிட்டிவா அட்ராக்டிவா மாறும்போது நம்ம நிறைய விஷயத்த அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, சோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, மெயின்லி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்ல அம்மா பையன், திடீர்னு நம்ம பையன் வந்து அம்மா கிட்ட கோச்சிட்டு போயிட்டான், இல்ல பொண்ணுக்கும் அப்பாக்கும் செட் ஆகல, ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, மருமக மாமியார், பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள இப்படி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல பிகினிங் கல்யாணம் புதுசுல வந்து ரொம்ப அட்டாச்சா இருந்திருப்பாங்க. அப்படி போக 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 அவங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும், நிறைய வேலையில அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அது அவங்களுக்குள்ள அந்த அன்பு கம்மியான மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. டைம் இருக்காது. ஒருவேளை அந்த பொண்ணு முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் பேசுவாங்க, இப்ப பேசலையே, இல்ல அந்த பையன் நினைச்சப்பா முன்னாடி கிட்ட இருந்த மாதிரி இல்லையே, அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும்ல. அதை தாண்டி வந்து தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப சப்போசிங்லி வேற யாருக்கிடையாவது உங்க லவ்வரோ இல்ல ஹஸ்பண்டோ பேசுறாங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இல்ல 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டைவர்ட் ஆறாங்க இன்னொருத்தங்க மேல, தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருந்தாங்க அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டிய வந்து கட் பண்ணி விட்டுடும். ஓகே, பட் இது தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஒருத்தங்க கமிட்டடா இருக்காங்க, ஆல்ரெடி ஒருத்தங்க மேரிடா இருக்காங்க, நான் இந்த மந்திரம் சொல்லி அவங்கள அப்படி யூஸ் பண்ணா அதுக்கான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அவளுக்கே பிடிக்காது, தாராக்கே பிடிக்காதுல. தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட், அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும். நேர்மையா ஜென்யூனா இது எனக்கு வேணும், இது நான் ட்ரூவா லவ் பண்றேன், இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம லவ் பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா இது வந்து 100% ஒர்க் ஆகும். அவங்க 2 பேருக்குள்ள அந்யோன்யம் ஜாஸ்தி ஆயிடும். இப்போ நீங்க வந்து இந்த ரெட் தாரா வந்து ஹார்ட் சக்ரா குறிவு. ஓகே, ஸோ ஹார்ட்ல பிளாக்கேஜஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து யாரை விட்டுட்டு போயிருப்பாங்க, லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வராது, ஒரு பிளாக்கேஜ் இருந்திருக்கும். இல்ல நிறைய ஜாப் இன்டர்வியூஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனா அந்த வேலை கிடைக்காம இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பிளாக்கேஜ், எங்க போனா எங்க கிடைக்க போகுது, அந்த மாதிரி பிளாக்கேஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இது எல்லாமே அந்த ரெட் தாராமா எடுத்துருவாங்க. ஏதாவது ஹார்ட் பிளாக்கேஜ் இருந்தா, மனசு கஷ்டம் இருந்தா, பிறரால நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு உங்களுக்கு அநியாயம் பண்ணி கஷ்டப்பட்டா அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யாராவது உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கல்யாணமானவங்களா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில வேற யாராவது என்ட்ரி பண்ணி உங்க 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணி விடுறாங்க, அது வந்து நாட் நெசசரிலி இன்னொரு லவரை தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு மாமியார் நடுவுல இந்த 2 பேரையும் பிரிக்கலாம், இல்ல ஒரு நாத்தனார் வரலாம், இல்ல ஃப்ரெண்டோட இப்ப எல்லாம் இந்த பெஸ்டி சொல்றாங்கல்ல, இது நிறைய நடக்குது இல்ல, நிறைய நடக்குது. கேர்ள்ஸ்கா இருந்தாலும் சரி, பாய்ஸ்கா இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க,
என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல இவன், இல்ல இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, அந்த இது அந்த கண்ட்ரோல் பிடிக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிக்க பார்ப்பாங்க. அவன் இப்படி பண்ணா, இல்ல இவ இப்படி பண்ணான்னு ஏதோ ஒரு கதை சொல்லி 2 பேருக்கும் சண்டை வர்ற மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் எல்லாமே வந்து கட் ஆயிடும். ஓகே. ஸோ இது டெய்லி வந்து ஒரு 108 டைம்ஸ் ஜபம் பண்ணுங்க. ஐ வுட் சே ஒரு 41 டேஸ் நீங்க பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, என் ஹஸ்பண்ட் என் மேல அன்பா இருக்கணும், இல்லை என் கோச்சிட்டு போனேன் என் புள்ள வந்து எனக்கு திரும்ப என்கிட்ட வரணும், என்கிட்ட பேசணும், இல்லை எனக்கும் எங்க பசங்க சம்டைம்ஸ் இந்த பொண்ணுங்க லவ் பண்ணிட்டு அப்பாக்கு அகேன்ஸ்டா கல்யாணம் பண்ணிட்டு அப்பாக்கும் அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ரொம்ப அன்பா பார்த்துட்டு இருந்திருப்பாரு அப்பா, அதுக்கப்புறம் பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு கோவமா இருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் சரியாகணும். எனக்கும் என் பிரதருக்கும் ரிலேஷன்ஷிப் சரியாகணும், என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சரியாகணும். அப்படிலாம் நினைக்கிறவங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் அன்பால மட்டும் சரியாக்கக்கூடிய ஒரு கடவுள். இதை எப்படி நிறைய விதமா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நீங்க வந்து இந்த 108 டைம்ஸ் டெய்லி சொல்றீங்க இல்லையா, ரொம்ப சின்ன மந்திரம் தான், சீக்கிரமாவே ஒரு 10-15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அந்த மந்திரத்தை எங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. இது வந்து நீங்க இந்த 108 டைம்ஸ் நீங்க சாண்ட் பண்ணும்போது ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க சொல்ல சொல்ல அந்த தண்ணிக்கு அந்த மந்திர பதிவுகள் இருக்கும், அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம், இப்போ வந்து நான் வந்து எனக்கு இப்போ எப்பவுமே மேனிஃபெஸ்டேஷன் இல்லை அஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நடந்து முடிஞ்சிட்டு தானே சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கோட கனவு வேலை, நான் ட்ரீம் பண்ண ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பேப்பர்ல நடுவுல சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி எழுதிட்டு மேல அவங்க மந்திரம் ஓம் தாரே தம் சோஹா, ஓம் தாரே தம் சோஹா. இந்த சோஹான்னு சொல்லலாம், இல்ல ஸ்வாஹான்னு சொல்லலாம். நம்மளோட ஸ்வாஹா தான் அவங்க சோஹான்னு சொல்றாங்க. சோ அவங்க ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா, அதனால. சோ இந்த சின்ன 4 வார்த்தை தான். இதை வந்து ஃபுல்லா இந்த பேஜ் ஃபுல்லா ஓம் தாரே தம் சோஹா அப்படி எழுதும் போது உங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சிட்ட மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைசேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ அந்த ஒயிட் பேப்பர்ல சர்க்கிள் போட்டு நம்மளுக்கு விஷயம், நம்மளோட ஆசை நடந்து முடிஞ்சிட்டதா, இப்போ எனக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் கிடைச்சிடுச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்க, அந்த மாதிரி கூட கிடைச்சிட்டாதான் நினைச்சு எழுதிட்டு அந்த பேஜ் ஃபுல்லா ஓம் தாரே தம் சோஹா, ஓம் தாரே தம் சோஹான்னு எழுதிட்டு இருக்கும். எழுதும் போது அதை அப்படியே கற்பனை பண்ணலாம்லே, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாப்பியா இருக்கிற தருணம், உங்களுக்கு கல்யாணம் ஆனது, அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ட்ரீம் பண்ணி அதுல எழுதிட்டே வாங்க. ஒரு 41 டேஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது இல்லை. இப்படி பண்ணலாம். இது வெறும்னா சரி என்னால இது வந்து உட்காந்து எழுத முடியல, ஐ எம் வெரி பிஸி, நான் எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நீங்க கார்ல போகும்போது உங்க போன்ல ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஆன் பண்ணிட்டு அதை கேட்டுட்டே போனா கூட உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். லிஸ்னிங் டு தட், வெறும் அது கேட்கறதுக்கே அதுக்கு அவ்வளோ பவர். இது வந்து நல்ல ஒரு ஃபேஸ்ல ஒரு க்ளோவே கொண்டு வரும். இந்த ரெட் கலருங்கிறதே வந்து ஃபேஸ்ல ஒரு நல்ல க்ளோ கொண்டு வரும். நீங்க சார்மிங்கா இருப்பீங்க, அட்ராக்டிவா இருப்பீங்க. பாக்குறவங்க உங்களை பார்த்து ஹவ் பியூட்டிஃபுல் ஷீ இஸ் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இல்ல ஒரு அட்ராக்ஷன் வரும் ஜென்ரலாவே. அதுவும் ஸ்பெஷலி ஆப்போசிட் ஜெண்டருக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். ஸோ எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க, நாட் நெசசரிலி ஆப்போசிட் ஜெண்டர்னு இல்லை, எல்லாருமே வந்து உங்களை அட்ராக்ட் ஆகும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு, நீங்க பண்ற விஷயங்களுக்கு, இல்ல பரவாயில்ல நல்ல நல்ல ஸ்டூடெண்டா இருக்காளே, ஒரு கிளாஸ்க்கு போறீங்க, யூ வில் பி வெரி அட்ராக்டிவ். ஒரு 10 பேர் ஒரு 500 பேர் இருக்கிற இடத்துல போனா கூட நம்மளோட ஆரா பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அட்ராக்டிவா இருப்போம். எஸ்பெஷலி இந்த நிறைய பீப்புளை மீட் பண்றவங்க இருக்காங்க, பிசினஸ் பீப்புள், இன்னொருத்தவங்களுக்கு பிசினஸ் அப்ரோச் பண்றவங்க, இல்ல ஒரு பிசினஸ் டீல் முடிக்கணுங்கிறவங்க வந்து இது சும்மாவே சான் பண்ணிட்டே இருந்தாலே வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கும் அந்த க்ளோ கிடைச்சிட்டே இருக்கும். பாக்குறவங்களும் நம்ம பேச்சை கேட்கிற மாதிரி, நம்ம அதாவது ஒரு தப்பா இல்ல ஒரு நல்ல விஷயத்த பேசுற மாதிரி, போற காரியங்களுக்கு ஒருத்தவங்க நம்ம மேல அட்ராக்ட் ஆகி பிடிச்சி இருந்தா கண்டிப்பா நம்மளுக்காக ஒரு விஷயத்த செய்வாங்க இல்லையா. சோ பிசினஸ் டீல்ஸும் நல்லா த்ரூ ஆகும். சோ ஷீ இஸ் அ வெரி பவர்ஃபுல் காடஸ், வெரி லவ்விங் காடஸ். ரொம்ப நம்மளும் அப்படி அன்பா சொல்லணும். நம்மளும் வந்து இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கணும், நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்லாம் இருக்காம அவ்வளவு கிட்ட நம்மளும் அன்பா இருக்கணும். எப்பவுமே கடவுள் அன்பை பார்த்து தானே வருவாங்க. கண்டிப்பா. சோ அது மாதிரி பண்ணலாம். நீங்க அந்த மந்திரத்தையும் சொல்லிட்டீங்க.
நான் கூட வந்துட்டு ரெட் தாரா அப்படிங்கும்போது ஓகே இவங்க வந்துட்டு நம்மளோட ஃபியர்ஸ் வந்துட்டு போப்பாங்க, இல்லை வந்து நம்மளோட எனிமீஸ் அழிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வந்துட்டு எனக்கு இருந்தது. பட் ரெட் தாரா அப்படின்னா வந்துட்டு ரொம்ப லவ்விங்கான காட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சரிதான் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுது. ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ரெட் தாராவை பற்றி, அவங்க வந்துட்டு எவ்வளோ லவ்விங்காக நம்மளோட லவ்ட் ஒன்ஸ்க்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மம்மி ரெட் தாராவை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக பொறுமையாக எங்களுக்கு சொன்னதுக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.